ஒரு ஐஃபோனுக்காக நீங்க உங்க உயிரை கொடுப்பீங்களா? வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு சில செய்திகளுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு டீனேஜ் பாய் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து ஐஃபோன் கேட்டு அடம் பிடிச்சு அதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹில்ல போயிட்டு ஒரு ஓரத்தில் நின்று மிரட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த பையனை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பெரிய டீமே இருந்துச்சு. அப்படியும் வந்துட்டு அவன் வந்து இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் உண்டு அந்த மாதிரிலாம் சொல்லியும் அவங்க வந்து ஓகேப்பா ஒரு கட்டத்தில் ஓகே வாங்கி தரோம் அந்த மாதிரி சொன்னாலும் நம்பாமல் அந்த மிரட்டல் வந்து அப்படியே போயிட்டே இருக்கிற சமயத்தில் அவங்க அப்பா வந்துட்டு சரி தெரியாமல் அமைதியாக போய் அந்த பையனை வந்து ரெஸ்கியூ பண்ணிடலாம் அப்படின்னு போகும்பொழுது ஸ்லிப் ஆகி அந்த பையனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த ஹில்லேருந்து விழுந்துட்டாங்க. அவங்கள தொடர்ந்து அந்த பையனுடைய அம்மாவும் சேர்ந்து இவங்க இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுன்னா அவங்களும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நியூசென்ஸான தாட் உள்ள ஒரு பையனை பற்றி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ஒரு ஃபோன் ஒரு கேஜெட் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு ஜஸ்ட் ஒரு கேஜெட். ஸோ அது வந்து இப்போ வாங்க முடியல அப்படின்னா வளர்ந்து சம்பாதிச்சு அந்த பையனே வாங்கலாம். அந்த பையன் வாங்கும் பொழுது இன்னும் அந்த கேஜெட் வந்து அப்டேட் ஆகி ஒரு புது வெர்ஷனில் இருக்கும். ஸோ அவன் காசில் வாங்கும் பொழுது அவனுக்கு இன்னும் அந்த கேஜெட்டோட அருமை புரியும். ஆனால் அது புரிஞ்சிக்காம அந்த பையன் பண்ணது வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. எக்ஸாமுக்கு உயிரை கொடுக்கறது, இந்த மாதிரி கேஜெட்டுக்கு உயிரை கொடுக்கறது. முன்னாடிலாம் வந்துட்டு இப்போது அதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு லவ்வுக்காக வந்து லவ் ஃபெயிலியரில் வந்து கையெடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக அது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சிருக்கு. அதை தாண்டி இப்போ வந்து எதுக்குமே அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு போய்ட்றாங்க. லவ்வெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி போல். இப்போலாம் ஒரு எக்ஸாம் ஒரு நார்மலாக கேஜெட் இதுவே வந்து அந்த பிள்ளைங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜென்ரேஷன் நினச்சா இன்னும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கேஜெட்காக வந்துட்டு உயிரை கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங் விஷயம். ஒரு உயிரில் 3 உயிர் ஒரு ஐஃபோனுக்காக போயிருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து மணியோட வேல்யூவை இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களே வளர்ந்து அதான் நான் சொன்ன மாதிரி அப்டேட்டட் ஃபோன் அவங்க காசில் வாங்கும் பொழுது இன்னும் அந்த வேல்யூ புரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அது புரிகிற மாதிரியான ஒரு சூழலில் அந்த பிள்ளைங்களை வளர்க்குறதும் பேரண்ட்ஸோடைய ஒரு முக்கியமான கடமையாகவும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டசபை கான்சர்ட். என்ன கான்சர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு நிஜமாவே புரியல. சட்டசபையில் திடீர்னு இப்போல்லாம் வந்துட்டு எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து என்னன்னே எனக்கு புரியல. எதுக்கு பாட்டு பாடுறாங்க? அவங்க வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனாக இதை பார்க்குறாங்களா, இல்லைனா பெர்ஃபார்மிங் ஸ்டேஜாக பார்க்குறாங்களா, என்னன்னே புரியல. ஒரு இஷ்யூவை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இவங்க எதுக்கு பாட்டுலாம் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு எனக்கு வந்து சீரியஸாகவே புரியல. ஓகே, அன்றைக்கி ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு நிறைய மினிஸ்டர்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மினிஸ்டர்ஸ் நியூபீஸோ வந்து அவங்களுக்கு வந்து இதை பற்றி எதுவும் தெரியல. ஓகே, அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பேச வேணாம், ஒரு இது மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாடுறாங்க அப்படின்னு நினைச்சா திடீர்னு சபாநாயகரே ஒரு நாள் பாடுறாரு. சரி ஓகே, அதோட நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டு இன்னொருத்தர் ஒரு அமைச்சரும் வந்துட்டு அன்னைக்கு வந்து கார் கொடுத்த அன்னைக்கு வந்து பாட்டு பாடுறாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் அவங்கள ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. எனக்கு உண்மையிலேயே புரியல, எதுக்கு வந்து சட்டசபையில் எல்லாரும் பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே புரியல. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி மக்களோட உங்களுடைய தொகுதியில் இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிற ஒரு இடத்துல அப்பப்போ வந்து ஜோவியலாக ஒரு கான்வர்சேஷன் போகிறது, ஒரு விவாதம் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான விஷயம். ஆனால் பாட்டுக்கு பாட்டு போகிறது எந்த அளவுக்கு வந்து ஹெல்தியான விஷயம்னு எனக்கு நிஜமாவே தெரியல. இது ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பாடுறதுக்கான இடம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதேதோ பிரச்சனைகளை பேசி நிறையா தீர்மானங்கள் கொண்டு வந்த இடத்துல இப்போ வந்து எம்ஜிஆர் பாடல்கள்
பாடல்களும் அப்புறம் வந்துட்டு நிறைய முக்கியமான ஆர்டிஸ்டோட பாடல்களும் பாடிட்டு இருக்கிற ஒரு இடமா மாறுறப்ப இந்த பிரச்சனைகளுக்கான முக்கியத்துவம் இப்போ குறைஞ்சிருது. ஏன்னா இப்போ வந்து அவங்க பாடுறது, அவங்க எப்படி பாடினாங்க, என்ன பாடினாங்கிறத பற்றி தான் நம்ம நிறைய சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரீல்ஸாக பார்க்க முடியுதே ஒழிஞ்சு அவங்க எதுக்காக பாடினாங்க, எந்த பிரச்சனைக்காக பேசுகிறாங்க எல்லாரும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கூட வந்து அப்படியே அமுங்கி போயிடுது அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாடுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் மக்களோட பிரச்சனைகளை எடுத்து வச்சு பேசி விவாதங்கள் பண்ணுறது வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், மக்களையும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு அதே சட்டசபையில் வந்துட்டு முதல்வர் விஜய் ஒரு சில முக்கியமான திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தாரு. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பரந்தூர் விமான நிலையத்துடைய திட்டம் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி பிரீஃபாக பார்ப்போம். அதை தாண்டி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வெற்றி சிலிண்டர் திட்டம், அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு 3 இலவச சிலிண்டர் கொடுக்க போகிறதாவும், எல்லாருக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பர் ஆனுவல் இன்கம் வச்சுருக்காங்க, அது கீழே இருக்கிறவங்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்க போகிறதாவும், அதே மாதிரி அக்டோபர் 2லேருந்து ஃப்ரீ பஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விமான நிலைய திட்டம் வந்துட்டு கைவிடுறதை பற்றி பார்த்தோன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரோஸாக பார்க்கும் பொழுது என்னென்னா, அவங்க வந்து விமான நிலையம் கொண்டு வரதா சொல்லப்படுற அந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஃபார்மிங் லேண்ட், அதாவது ஃபார்மிங் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலத்தை வந்துட்டு வாங்கி அங்கே தான் விமான நிலையம் கொண்டு வர போகிறதா வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு ஃபார்மிங் லேண்டில் வந்து இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ அதில் வந்துட்டு ஃபார்மிங்கை பண்ணிவிட்டு அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கப்பட்ட லேண்ட் வந்து ட்ரை லேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை லேண்டில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மேபி இந்த ஏர்போர்ட்டை வந்துட்டு நான் ஏதாவது யோசிச்சு அங்கே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபார்மிங்க்கு வந்து அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு ஏர்போர்ட் வருது அப்படிங்கிறப்போ அந்த இடத்த சுற்றி நிறைய ரியல் எஸ்டேட்லாம் வந்து ஆரம்பித்து அதெல்லாம் வந்துட்டு விற்றாங்க. இப்போது அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு லாஸில் இருக்குன்னு கூட லாஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதை நம்பி அங்கே பிளாட் வாங்கினவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது லாஸ் தான். அப்போ இதுவே ஃபார்மிங் லேண்ட்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் ஃபார்மிங் லேண்டாக தான் இருக்கும். அது ரியல் எஸ்டேட்டாக போகும்பொழுது அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது மறுபடியும் அவங்களுக்கே கிடைக்க போகுது. அது கிடைக்கிறதையும் இந்த கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ கான்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஏற்கனவே போன கவர்மெண்ட்லேயே வந்த திட்டம் அப்படிங்கிறப்போ இதுக்காக அவங்க வந்து பெர்மிஷன்லாம் வாங்கி அவங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுத்து இதுக்காக நிறையா செலவு பண்ணி நிறைய பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரதுக்கான வேலை இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த இது எல்லாமே இப்போ கொஞ்சம் வந்துட்டு தள்ளி போகுதா இல்லை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் விமான நிலையம் இன்னொன்று வரப்போகுது, அது வந்து வேற ஒரு இடத்துல வரப்போகுது, அது பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே இதுக்கான பிளான்லாம் வந்து இப்போ ஃப்ளாப்பில் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற டிஎம்கேல இருக்கிற பீப்புளுக்கும் இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற நிறைய பேருக்கும் இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான விஷயமா தான் இருக்கும். ஒருவேளை ஃபார்மிங் லேண்டை மீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, அது ஒரு குட் காசுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ த ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காலமாக மாறாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாடி ஷேமிங். ஸோ இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில்னு இல்லை, இந்தியாவில் அப்படின்னு இல்லை, வேர்ல்ட் ஃபுல்லாகவே ஒரு மேஜர் இஷ்யூவாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த உருவகேலி பண்ணுறதுனால பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மினிஸ்டர் கீர்த்தனா வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து என்னையும் வந்து இப்படி தான் வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டே இருக்காங்க, என் பல்லை பற்றி சொல்கிறாங்க, என் முடியை பற்றி சொல்கிறாங்க. என்னன்னா வந்து நான் என்ன வேலை செய்கிறேன், நான் தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லன்னு செஞ்சுருக்கேன், நான் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தேன், இதை பற்றி என் வேலையை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு பெண்ணாக நான் வந்து இவ்வளோ மினிஸ்டர்ஸ்க்கு மத்தியில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னோட பாடி ஷேவிங், என் பாடி பார்ட்ஸை பற்றி சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப வேலிடான கொஸ்டின் தான். லைக் அவங்க வந்து இவ்வளோ மினிஸ்டர்ஸ், அவ்வளோ நிறையா மேல் மினிஸ்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்த ஃபீமேல் மினிஸ்டர்ஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அவங்க வேலையை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணுமே வழிஞ்சு, அப்படி அப்ரிஷியேட் பண்ணலனாலும் அவங்கள வந்துட்டு எதுவுமே ஒரு பாடி ஷேமிங் பண்ணாமல் இருக்கலாம். ஆண்களை பாடி ஷேமிங் பண்ணுறதை விட பெண்களை பாடி ஷேமிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அண்ட் ஈஸியாகவும் கிராண்டடாகவும் எடுத்துக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல.
இதை வந்து இவங்களுக்கு கீர்த்தனாக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விமன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாமும் பேசினாங்க. நிறைய விமன் வந்து பேசினாங்க. ஈவன் கனிமொழி கூட, டிஎம்கே எம்பி கனிமொழி கூட இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ரொம்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் வந்துட்டு இந்த ஆணாதிக்க இந்த பொலிட்டிக்கல் ரெயினில் வந்து ஒரு பெண் பொலிட்டீஷியன் வந்து அவங்க வளர்ந்து அவங்க ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இது மாறுறதுக்கு வந்து எப்போ தான் மாறுங்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி கூட இன்றைக்கி வந்து எக்ஸில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்துட்டு நிறையா பார்த்துருப்போம். பிஜேபியோடைய தமிழிசை சவுந்தரராஜனை வந்து அவங்கள பண்ணாத பாடி ஷேமிங்கே இல்லை. அவங்களோட ஹைட்டாக இருக்கட்டும், அவங்க ஹேராக இருக்கட்டும், அது வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னும், அதனால் அவங்க ரொம்ப அஃபெண்ட் ஆகி ஹேர் ஸ்ட்ரைட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒருத்தவங்களை வந்துட்டு அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை அவங்களுக்குள்ளே வந்து ஏற்றி அவங்கள வந்து ரொம்ப கீழே இறக்குறது எந்த அளவுக்கு நியாயம்னே எனக்கு தெரில. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பிஜேபியில் எவ்வளோ பெரிய பொசிஷனில், அதே மாதிரி தான் இவ்வளோ ஆண்கள் இருக்கும் பொழுதும் அவங்க சவுத்தை ரெப்ரசன்ட் பண்ணி எவ்வளோ பேசுகிறாங்க. அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய செயலெல்லாம் தாண்டி அவங்க பாடியை வச்சு வந்து ஒருத்தரை எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் தெரில. ஸோ இந்த விஷயம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகாது அப்படின்னாலும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டே வந்துட்டு சொல்லி வளர்க்குறது வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த நியூஸ், இது இப்போ வரைக்கும் சொன்ன நியூஸ் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க.